தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டியன் நகரில் ஒரு வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் ஒருவர் பலியானதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நகர் பகுதியில் வீடு ஒன்றில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து ஒருவர் உடல் சிதறி பலியாகியுள்ளார். திருப்பூரில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரூபன். வணக்கம் ரூபன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நகர் சத்யா காலனி பகுதியில் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இங்கே கோயில் விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பட்டாசு நாட்டு வெடிகள் தயாரித்து கொடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மதியம் திடீரென அதிக சத்தத்துடன் வெளிச்சத்துடனும் வெடி சத்தமானது கேட்டுள்ளது. இதில் ஒருவர் உடல் சிதறி பலியாகியுள்ளார். மேலும் இந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் கார்த்தி என்பவரது வீடு சேதமடைந்தது. மட்டுமின்றி எதிரில் இருந்த 5க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திருமுருகன் பூண்டி போலீசார் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இங்கு ஏராளமான நாட்டு வெடிகள் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வேறெங்கும் நாட்டு வெடிகள் சிதறி கிடக்கின்றதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, இங்கே எப்படி நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது, இதற்கு யார் அனுமதி கொடுத்தது, இதற்கு முக்கிய காரணம் யார் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ரூபன்.